ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் பறவையா பறக்கிறோம் அஃபிஷியல். தாய்லாண்டில் இன்னைக்கு டே 2 பட்டாயால இருக்கும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ரூம்ல இருந்து வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, காட்டுறேன். பச்சை பசேல்னு பயங்கரமாக இருக்குல்லங்க. கீழே போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஆட போகிறோம். முதல் வேலை தான். இங்கே நம்ம வழக்கமாக சாப்பிட்ற டிஷ்ஷஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் நம்ம. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஹோட்டலுக்கு வெளியே வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். பஸ்ஸில் வந்து செட்டில் ஆகிடுச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ பஸ்ஸும் எடுத்துட்டாங்க. ஜன்னல் வழியாக பட்டாயா சிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஊரில் எல்லாமே ஹைரைஸ் பில்டிங்காக தான் அங்கே இருக்குது. முக்கால்வாசி ஹைரைஸ் பில்டிங்ஸ் தான் இருக்குது. அப்படியே ஒரு சைடு பார்த்தா அப்படியே காமாக அப்படியே அப்படியே ஃபுல்லாக நேச்சராக இருக்குது. ஆனால் ஊரே ஒரு மாதிரி சில் கிளைமேட்டாக அப்படியே கூலாக இருக்குங்க. சீஷோர் பாருங்கள், அந்த பீச் வியூ எப்படி இருக்குன்னு. சேரை போட்டு அப்படியே படுத்துக்கலாம் போலாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி அப்படியே அங்கேயே இருக்கலான்ற மாதிரி தான் தோணுது. இங்கேருந்து பார்க்குறதுக்கே அப்படி இருக்குது. ஸோ நம்ம இப்போது அந்த சைடு ஒரு கரை மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அங்கே தாங்க போக போகிறோம். நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. காய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பட்டாயா சிட்டி எவ்வளோ பெரிய பில்டிங் பாருங்க. ஸோ நம்ம ஸ்பீட் போட்டு அந்த ரைட்லாம் போக போகிறோம். செம்மையாக இருக்குங்க பட்டாயா. அந்த வியூ எப்படி இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க guys. எல்லாமே ஹைரைஸ் பில்டிங்ஸாக தெரியுது பார்த்தீங்களா? அந்த கடலோரமாக சூப்பராக இருக்குங்க நான் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக எல்லாம் கிளம்பிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டுருக்கோம். அங்கே ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. போட் ரைடு போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பாருங்கள், அங்கே தான் மக்களே போக போகிறோம். அது தெரியுது பார்த்தீங்களா? Honey, honey. Welcome. Bro. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு போட்டில் வந்து செட்டில் ஆகிட்டோம். போட்டும் கிளம்பிருச்சு. ஸ்பீட் போட்டுங்க நம்ம போகிறது. கொஞ்ச நேரத்தில் பயங்கர ஸ்பீடாக போகுது பாருங்கள். ஸோ இவங்க தான் நம்ம கொலீக்ஸு. இவங்களோட தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 54 மெம்பர்ஸுங்க க்ரூவில். போட்டு பாருங்கள், பயங்கர வேகமாக போயிட்டுருங்க. ஆக்சுவலாக நான் போட்டில் ஏறும்போது பசங்க வந்து ஒரு மாதிரி ராகமாக பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? வெல்கம் வெல்கம் அப்படின்னு. ஆக்சுவலாக என்னென்னா நம்ம நார்மலாக வெல்கம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே கொஞ்சம் இழுத்து தான் பேசுகிறாங்க. வெல்கம், குட் மார்னிங், அந்த மாதிரி வந்து ரொம்ப ராகமாக அப்படி இழுத்து தான் பேசுகிறாங்க. போட்டை விட்டு இறங்கியாச்சு. நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ஏரியா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்திருக்கோம். என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் பேர் உங்களுக்கு தெரியும், பறவையா பறக்கிறோம் அஃபிஷியல். ஆமாங்க, பறவையாக பறக்க போகிறோங்க. பேராகிளைடிங் பண்ண போகிறோங்க. மக்களே, பேராகிளைடிங் போக போகிறோம். பேராகிளைடிங் முடிச்சாச்சு காய்ஸ். சொன்ன மாதிரியே பறந்துட்டோமா? பேராகிளைடிங்கை முடிச்சாச்சு. நிஜமாக சொல்கிறேங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம அந்த பேராஷூட்டில் வானத்தில் பறக்கும்போது அந்த வியூவாக இருக்கட்டும், அந்த கடல் மட்டத்துக்கு மேலே நம்ம பறக்கும்போது பறக்க மாதிரியே தெரியாதுங்க. அது மாதிரி ஸ்லோ மோஷனில் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக இருக்குங்க.
லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு செட்டில் ஆகிட்டேங்க போட்டில். மறுபடியும் எங்கடா போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஒரு ஐலாண்டுக்கு போக போகிறோங்க. அங்கே தான் அடுத்த ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஐலாண்டை ரீச் ஆகிட்டோம், கிட்ட வந்துட்டோம். எங்கே போகிறோம்? மக்களே, பனானா ரைடுக்கு போக போகிறோம். ஒரு ஐலாண்டு, கோரல் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டு, அந்த ஐலாண்டு தான் இங்கே வந்திருக்கோம். செமையாக இருக்குது, தண்ணிலாம் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. சரி, நம்ம பாட்டுன்னு பனானா ரைடு போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம். கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் லைஃப் ஜாக்கெட் போட்டு வாங்கிட்டாங்க. திருப்பி போயிட்டு லைஃப் ஜாக்கெட் போட்டு வராங்க. லைஃப் ஜாக்கெட்டை மாட்டியாச்சு, பனானா ரைடுக்கு போக போகிறோம். போட்டோவே video. Okay. Hello, banana, phone down, free hand, okay? பார்த்தீங்களா, பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவ்வளோ வேகமாக போச்சுங்க. லாஸ்ட்டில் வந்து ஒரு திருப்பு ஒன்று திருப்பினாப்பில் பாருங்கள், அப்படியே கவுந்துட்டோங்க. செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஃபுல்லாக நினைஞ்சாச்சு, வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் நினைக்கிறது தான், நேராக பீச்சில் போயிட்டு ஜாலியாக குளிக்க போகிறோங்க. இங்கேருந்து பாருங்கள், அந்த பார்க்கும்போது தண்ணி அவ்வளோ கிளியராக தெரியுதுங்க பீச்சில். Come on bro! Hey! You go completely there. காய்ஸ், நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணியில் ஆட்டம் போட போகிறோம். ஆல்ரெடி ஒரு ரவுண்டு முடிஞ்சுது. மறுபடியும் போயிட்டு திருப்பியும் குளிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வியூவை மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பீச் கலர், அந்த தண்ணியோட கலர் பாருங்கள். அப்புறம் பின்னாடி அப்படியே மவுண்டெயின் சூப்பராக இருங்க. படத்துலதாங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல்லேருந்து போய் ஜாலியாக குளிக்க போகிறோம்.
தண்ணி விட்டு வெளியே வரவே தோணல, அவ்வளோ நல்லா இருக்கு. நம்மளால எவ்வளோ ஆட்டம் போட முடியுமோ அவ்வளோ ஆட்டம் போட்டாச்சுங்க. இந்த கோரல் ஐலாண்டை விட்டு போக மனசே வரலங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல செமையான டைமுங்க இங்கே ஸ்பெண்ட் பண்ணது. ஸோ மறுபடியும் போட்டில் ஏறி பட்டாயாக்கு ரீச் ஆக போகிறோங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக திரும்ப ஒரு வாட்டி கண்டிப்பாக இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த வாட்டி போட்டில் முன்னாடியே ஏறி ஃப்ரண்ட்டில் உக்காந்துட்டோம். எப்படி போகுது பாருங்கள், பயங்கர ஸ்பீடாக போகுதுங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம வண்டி ஓட்டும்போது ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வரும் இல்லைங்களா, நம்ம ஏற்றி இறக்கும்போது அந்த பம்பில் எப்படி இருக்கும், அதை விட கம்பேர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிங்களேன். பட் ஆனால் பயங்கரமாக இருக்குங்க. அந்த அலையில் வந்து இந்த போட்டு ஏறும்போதும் அவ்வளோ ஃபோர்ஸோடு அடிக்குதுங்க, டம் டம் டம்னு. அது மேபி உட்காந்து ஃபீல் பண்ண தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா இந்த வீடியோவில்? அலையை அப்படியே தாண்டி போகிறது செம்ம ஃபாஸ்ட்டாக போகுதுங்க. கிட்ட வந்துட்டோம், பட்டாயா சிட்டிக்கிட்ட கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். கிட்ட வந்துட்டோம் காய்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கரையை நோக்கி வந்துட்டுருக்கோம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு. மக்களே, போட்லேருந்து இறங்கிட்டோம். அடுத்து என்ன பிளான்னா, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போகிறோம் லஞ்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பட்டாயா சிட்டி. காய்ஸ் ஏன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க இந்த கோரல் ஐலாண்ட் போனது. அந்த பேராகிளைடிங் பண்ணியிருந்தோம், வானத்தில் பறந்துருந்தோம், அது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த பனானா ரைடு ஒன்று போயிருந்தோம், அது. அப்புறம் அந்த பீச்சில் குளிச்சது செம்மையாக இருந்துச்சுங்க, பயங்கரமாக இருந்துச்சு. இன்றைக்கி டே இன்னும் முடியல, பாதி டே தான் முடிஞ்சிருக்கு, அதுவே செம்மையாக இருக்குங்க. ஏன்னா இங்கே கூட்டமாக இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நம்ம பேராகிளைடிங் பண்ணும்போது ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. நான் கூட சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க போல நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நம்ம கரையை ரீச் ஆகிறதுக்குள்ளே அதை வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா? ஒரு ஃபோட்டோ வந்து ஆக்சுவலாக 100 பாத் சொல்கிறாங்க. 100 பாத்ஸ்னால் நம்ம நாட்டு காசில் வந்து 275 to 280 ருபீஸ் வருதுங்க. அங்கே ஃபுல்லாக நிற்கிறக்கு, அங்கே ஃபுல்லாக நம்ம கூட வந்த கொலீக்ஸ் தான். எல்லா ஃபோட்டோஸும் கீழே போட்டிருக்காங்க. நம்மளுக்கான ஃபோட்டோஸ் எதுன்னு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கிக்கலாங்க. நான் ஃபோட்டோ வாங்கிட்டேன். ஸோ வாங்கினதுனால இங்கே இருக்க புறாங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கேன். செம மார்க்கெட்டிங் இல்லைங்க ஃபோட்டோஸு. இந்த பீச்சுக்கு வந்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களோட மனசில் நின்றுங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க இந்த இடம். என்னடா அது ஏதோ பெட்டியாக வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இவங்க தாங்க பிரிண்ட் எடுத்து உடனே ஃப்ரேம் போட்டு விற்கிறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. மக்களே, ஃபோட்டோ வாங்கியாச்சு. நம்ம பஸ் அங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம பஸ்ஸில் ஏற போகிறோம். ஏறி நேராக ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு லஞ்ச் சாப்பிட போகிறோம். மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெம்ஸ் கேலரின்னு சொல்கிறாங்க, அங்கே தான் போக போகிறோம். From here, we are reaching the restaurant from Mumbai. Say we're going for the lunch. After lunch, then we are only 30 minutes. Take tram shopping at the gym gallery and then back to hotel. After that, you have free time. You got free time up to we serve time for dinner at the Veda restaurant 8 o'clock to 10 o'clock close. Okay. And then whatever you decide, between you have free time. கைஸ் வாய்ஸ் கேட்டுதா? அவங்க தான் லோக்கல் கைடுங்க. ஆக்சுவலாக அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜினி அப்படி தான் சொல்கிறாங்க அவங்க பேர்.
நான் சொன்னேன் இல்லைங்களா எல்லாமே இங்கே ஹைரைஸ் பில்டிங்ஸாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. காய்ஸ் பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு, ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மும்பை சேர் இந்தியன் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார். வாங்க உள்ளே போகலாம். இங்கே நிறைய இடத்துல இந்தியன் ஃபுட்ஸ் கிடைக்குதுங்க. நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், ஸோ கிடைக்குது. பட் ஆனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில இடத்துல மட்டும்தான் நல்லா இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஆட்டோ வச்சுருக்காங்க. உள்ளே போவோம் வாங்க. என்னங்க உள்ளே வந்தால் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏதோ கல்யாண மண்டபத்தில் பந்தி போகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பஃபே சிஸ்டம் தான் எல்லா இடத்துலையும். நம்ம போகிற இடத்துல எல்லாமே பஃபே சிஸ்டம் தாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 54 மெம்பர்ஸ் நம்மளே இருக்கோம். அது இல்லாமல் நம்மளை மாதிரி நிறைய குரூப்ஸ்லாம் வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பேக்கேஜ் மாதிரி புக் பண்ணுறாங்க போல். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பஃபே வச்சிடுறாங்க. ஸோ 2 பக்கமும் வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரோட்டீஸ், அப்புறம் சிக்கன் கிரேவி. சிக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் சாப்பிட முடியலைங்க. ஒரு மாதிரி ராவாக இந்த நான்வெஜ்ஜோட இது இருக்குது. ஸோ அதனால் அதை ஒதுக்கிட்டு மற்ற ஒயிட் ரைஸ் இருக்குது, அப்புறம் தால் எல்லாமே இருக்குது. ஸோ அது சாப்பிட்லாம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பஸ்ஸில் ஏற போகிறோம். ஏறி ஜெம்ஸ் கேலரின்ற இடத்துக்கு போக போகிறோம். बड़ा बड़ा कार